வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை திருப்பி பார்த்தால் பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் படித்ததும் முயற்சி செய்தும் ஏன் ஒரு சரியான வேலைக்கு நிலையாக செல்ல முடியவில்லை என்ற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் எடுத்த முடிவுகள் ஏன் பல முறை மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற எண்ணமும் உங்களை அடிக்கடி கவலைப்படுத்தி கொண்டே இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் இயல்பாக பொறுமையுடன் உழைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள். ஆனால் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் உங்களுடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த குழப்பங்களிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் தவிர்த்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் சில நாட்கள் கழித்து அந்த ஒரு முடிவு சரியா என்று சந்தேகம் உங்களுக்கே தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு முடிவு சரியாக இருக்குமா, நமக்கு வெற்றியை தேடி கொடுக்குமா என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நீங்க எடுத்த பாதையை மீண்டும் மாற்ற வேண்டும் போல உங்களுக்குள்ளே உணர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க எடுக்கக்கூடிய பாதைகள் உங்களுக்கு சரியான முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன தோற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் உங்களை மிகவும் கவலையான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு சென்றிருக்கும். அது ஒரு கவலையான நிலை உங்களை இன்னமும் பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக உள்ளாக்கக்கூடும். நீங்கள் அதனையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதுதான் அந்த கவலையான ஒரு மாற்றத்திற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். நான் ஏன் ஒரு முடிவில் நிலையாக இருக்க முடியவில்லை என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னும் சில மகரம் ராசி அன்பர்கள் ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த ஒரு வேலையில் நீண்ட காலம் இருக்க முடியாமல் போன அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். வேலை சூழ்நிலை சரியாக இல்லாததாலும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதில் இருந்த பெரிய கனவுகளுக்கு அந்த ஒரு வேலை பொருந்தவில்லை என்று நீங்களே உங்களுக்குள்ள நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டும் இருப்பீர்கள். சில சமயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றாலும் உங்களுடைய மனமானது வேறு விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்கும். அதை எந்த பற்றி நினைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் எதற்காக போனீர்கள் என்று அதனை மறந்துவிட்டு வேலைக்கு சென்றால் கூட அந்த ஒரு இடத்தில் வைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும், உங்களுடைய எதிர்காலம் நாளைய நாள் எப்படி இருக்கும், அதையே நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வேலையை கூட செய்யாமல் இருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அவ்வளவு பயமானது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைத்த வாய்ப்பையும் நம்ம சரியாக பயன்படுத்தவில்லை. நம்ம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில வாய்ப்புகள் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்க மாட்டேங்கி என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை எப்படி நமக்கு மாறப்போகிறது, இனிமேல் எப்படியெல்லாம் நமக்கு கெடுதல்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும் என்று பல யோசனைகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த விதமான வேலைகள் செய்தாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, இந்த மாதிரி சில யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள் திடீரென்று வந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இப்படி பல சிந்தனைகள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இதனால் நீங்கள் ஆரம்பித்த ஒரு வேலையை இறுதி வரைக்கும் செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியானது சில நேரங்களில் உங்களுக்கு குறைந்து போவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த அனுபவங்கள் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கலாம். அந்த அனுபவத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் வாழ்க்கையில் பொறுமையை சோதிப்பவர் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. அவர் உடனடியான பலனை தராமல் இருப்பார். மனிதனை அனுபவங்களின் மூலம் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த சனி பகவானானது காட்சியளிப்பார். நீ உடனே நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது, அடிமட்டத்திலிருந்து வரணும். அடிமட்டத்தில் இருந்து வந்தால்தான் உனக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். யார் எப்படி என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய மனநிலையும் கிரிமினலான ஒரு மனநிலையாக இருக்கும். நீ பட்ட கஷ்டங்கள் உனக்கு தெரியும். அதனால நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றால் அந்த ஒரு நிலைமையை நீ சாதாரணமாக விட்டுவிட மாட்டாய். அதற்காக எவ்வளவோ போராடுவாய். அதற்காகத்தான் உன்னை அடிமட்டத்திலிருந்து முன்னேற்றத்திற்கு கொண்டு வருகிறேன். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சனி பகவான் நிச்சயமாக உங்களிடம் கூறுவார்கள். அதை தான் உங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். உங்களையும் நீங்கள் எவ்வளவு நல்ல ஒரு நிலைமைக்கு போனாலும், எடுத்த உடனே நல்ல ஒரு நிலைமைக்கு போனால் அது உங்களுக்கு நிலைக்காது. அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில அடிகள், யார் எப்படி எந்த விதமான வேலைகள் செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போங்க. நிச்சயமா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தான் இந்த மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில்
சில விஷயங்கள் தாமதமாகவே நிறைவேறுவது போல நிச்சயமாக தோன்றும். ஆனால் அந்த தாமதங்கள் வீண் போகவில்லை. அது உங்களை மனதளவில் வலிமையானவர்களாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக மாறியிருக்கும். சில சமயங்களில் மற்ற கிரகங்களின் தாக்கங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இதனால் இதனால தான் நீங்கள் எடுத்த முடிவுகள் மாற்றிக்கொண்டே இருப்பது போல பல தோன்றிக் கொண்டிருக்கும். ஆனாலும் அதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றியமைக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கான ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக வந்துவிடும். அந்த ஒரு வாழ்க்கையின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளால வாழ முடியும் என்பது உதாரணமாக இருப்பது இந்த மகரம் ராசி அன்பர்கள் மட்டுமே. நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள், சந்தித்த பிரச்சனைகள் அது அனைத்தையும் நான் சரியாக சொன்னனா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாமே முழுவதுமாக இருக்காது. சில மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமானது நடக்கப் போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஒரு புதிய ஒரு காலமானது தொடங்கும் என்று அனைவராலும் நம்பப்பட்டு வருகிறது. இதுவரை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறையப் போகிறது. நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவானது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள் ஏதாவது ஒரு விஷயங்களையோ, ஏதாவது ஒரு தொழிலை பற்றியோ, ஒரு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றியோ எதையாவது ஒன்றை போட்டு குழப்பிக் கொண்டு வைத்துக் கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு முடிவானது கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு தெளிவானது பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக தீர்ந்துவிடும். முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்களே வந்திருப்பீங்க. அதை நினைத்து நீங்களே பெருமை அடைவீர்கள். கிரகநிலை மாற்றங்கள் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு கூறப்போகிறது. அது என்ன தெரியுமா? கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் இப்போது மெதுவாக வாய்ப்புகளாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு எவ்வளவெல்லாம் முன்காலத்துல நீங்க எவ்வளவுக்கு தாமதங்கள் ஏற்பட்டதோ அது அனைத்தும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வானது ஏற்படும். இதெல்லாம் தாமதமாக நடந்ததோ, இதெல்லாம் பாதியில் நின்று விட்டதோ, அந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த வேலைகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு தீர்வானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு வேலை தொடர்பான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றிவிடும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு துறையில் கூட ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம். அந்த ஒரு வேலை வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறிவிடும். அடுத்த ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும். எனவே இதனையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய திறமை, அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த உதவக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நபரும் நிச்சயமாக வருவார். அந்த புதிய நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அழகானதாக மாறும். அந்த ஒரு நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய பழைய நண்பராக கூட இருக்கலாம். உங்களை விட்டு பிரிந்த ஒரு மனிதராகவும் கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய காதலியோ காதலனோ அவர்களாகவும் இருக்கலாம். அது அனைவருமே யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை இந்த ஒரு நேரத்தில் தேடி வருவார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். அவர் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் உங்களை சந்திப்பதற்கு காரணம் உங்களுடைய திறமையை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல உதவுவதற்காக மட்டுமே இருக்கும். அவர் உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமையை அப்படியே மாற்றி விடுவார். மாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். சில நேரங்களில் ஒரு நல்ல மனிதர் வாழ்க்கையில் வந்தால் அது பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவராலும் நம்பப்படும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வரப்போகிறார். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த ஒரு நபர் உங்களிடம் ஒரு புதிய ஒரு யோசனையை நிச்சயமாக கூறலாம், அல்லது ஒரு வேலை வாய்ப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நீங்க செய்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எனவே அதனை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அந்த ஒரு சந்திப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக மாற்றிவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அதிசயமானது நடக்காமல் இருந்தாலும் ஒரு புதிய ஒரு நம்பிக்கையானது உங்களுடைய மனத்தில் நிச்சயமாக உருவாகிவிடும். நீங்கள் எடுத்த முடிவுகளை உறுதியாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை முதல் படியாக இருக்கும் என்று அனைவராலும் கூறப்படும். இப்படிப்பட்ட மகரம் ராசியில் 3 முக்கியமான நட்சத்திரங்கள் உள்ளது. ஒன்று உத்திராடம், 2, 3, 4 பாதங்கள்.
திருவோணம், அவிட்டம் 1ஆம் 2ஆம் பாதங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு காலத்தில் மன உறுதியானது அதிகரிக்கக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் அனைத்திலும் ஒரு நிச்சயமான ஒரு தீர்வாக நிச்சயமாக உருவாகும். வாழ்க்கையை